காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே பிரதானமாக தமிழரசு கட்சியினுடைய குளறுபடி அல்லது கோட்ஸில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது என்றதில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி போகுதோ அது போகிற போக்கில் நிச்சயத்தை கொண்டு போய் முடிப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு வழக்கு திருப்பி விசாரணைக்கு எடுபட்டது திருவண்ணாமலை நீதிமன்றம். திருவண்ணாமலை நீதிமன்றத்தில். இப்போ போன தடவையே எதிராளிகள் தரப்பில் தங்களுடைய ஆட்சேபன மனுக்களை தாங்கள் தாக்கல் செய்வோம்னு சொல்லியிருந்தவ. அதுக்காக தான் தவணை கேட்டிருந்தவ. ஓகே. அந்த தவணையில் சுமந்திரன் மட்டும்தான் தன்னுடைய ஆட்சேபன மனுவை தாக்கல் செய்திருந்தவர். தாக்கல் செய்து அதுக்கான தன்னுடைய சமர்ப்பணங்களையும் அவர் முடிச்சிட்டார். எழுத்து மூலமும் சமர்ப்பணம் செய்து வாய்மொழி மூல சமர்ப்பணம் ரெண்டுமே அவர் ஒரே நாளில் முடிச்சிட்டார். அவர் எல்லாம் அப்போ வெல் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பார். ஏன்னா அவர் தன்னில் வந்துடக்கூடாது என்றதுனால, தன்னால் இந்த வழக்கு தாமதமாயிட என்ற ஒரு பழி வரக்கூடாதுன்றதுக்காக அவர் அந்த மாதிரி எல்லாமே தயார்படுத்தி தான் வந்திருந்தார். ஆனால் அதாவது முதலாவது தவணை கேஸ் எடுக்கப்பட்ட போது முதலாவது தவணையில் வழக்காளிகள் போட்டிருந்த அந்த பிரேயர்னு சொல்கிற பிராது அல்லது அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் என்று தான் கட்சியில் 7 எதிராளிகளில் ஒருத்தர் தவிர, சுமந்திரன் தவிர மீதி எல்லார் சார்பிலையும் ஆஜராயிருந்த சட்டத்தரணிகளால் சொல்லப்பட்டிருந்தது. ஓகே, இதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தலைவர் செயலாளர் தெரிவு முறையற்றது என்று சொல்லி தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் சிலர், தமிழரசு கட்சி ஒருத்தர் தமிழரசு கட்சியின் நிர்வாகிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தது. நீங்கள் எதிராளி என்றது தமிழரசு கட்சியின் நிர்வாகிகள் அல்லது இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் சம்பந்தப்பட்ட ஆக்கள். தமிழரசு கட்சியினுடைய திருவோணமலை கிளைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பரா என்றவரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொதுக்குழு கூட்டம் யாப்பின்படி, கட்சியினுடைய யாப்பின்படி நடத்தப்படையில்லை, அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனால இந்த தெரிவு சரியான தெரிவு அல்ல, தலைவர் தெரிவு உட்பட எல்லா தெரிவும். ஓகே, இப்போ அதில் இன்னொரு வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நினைக்கிறேன் பீட்டர் இளஞ்செழியன் கொண்டு வந்தது. அதுவும் இதுதான் சப்ஜெக்ட். அதுல அவர் கேட்டிருந்தது தேசிய மாநாடு நடத்துறத தடை செய்யும். அது மட்டும்தான் அது அப்ப உடனடியாக அதுக்கு உடனடியாக ஒரு தடை கொடுத்தவ. அது பிறகு அதுவும் இந்த கிழமையில வருது, திரும்பவும் விசாரணைக்கு வருது, அந்த வழக்கும் வருது. இந்த வழக்குல யாப்பை மீறி பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டதில்ல. யாப்பில் சொல்லப்பட்டிருக்கிற படி பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படையில்லை என்றதுனால அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட எல்லா முடிவுகளும் செல்லுபட்டவை என்ற அடிப்படையில் இந்த தலைவர் தெரிவு உட்பட நிர்வாகிகள் தெரிவு எல்லாத்தையுமே ரத்து செய்ய சொல்லி கேட்டுதாங்கன்னா அதுக்கான கட்டாணைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த வழக்காளியினுடைய அந்த பிராதில் 7 பேர், கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா, தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன், சுமந்திரன், பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சத்தியலிங்கம், பொதுச் செயலாளராக புதிதாக தெரிவு செய்யப்பட்ட குகதாசன் உட்பட 7 பேர் அதாவது நிர்வாக செயலாளர் குலநாயகம் 7 பேரை பிரதிவாதிகளாக கொண்டிருக்கிற வழக்கு. அந்த எதிராளிகள் தரப்புல இப்ப என்ன ஆகி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, கிட்டத்தட்ட 3 விதமான ஆட்சேபன மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுக்கினம் இல்லாட்டில் அந்த இல்ல முதல்ல ஒத்துக்கொண்ட சிலர் மறுக்கினம், சிலர் நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படினோம், அந்த மாதிரி. அது ஒரு குளறுபடி. சுமந்திரனுடைய சமர்ப்பணத்தில் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, கட்சியினுடைய அரசியல் குழு வவுனியாவில் கூடி முடிவெடுத்து நெறிப்படுத்தியதன்படி இந்த வழக்காளி சொல்லுகிறபடி இந்த பொதுக்குழு கூட்டம் யாப்பை மீறி நடக்கல. இதுதானே அது யாப்பில் தொகுதி கிளைகள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு முதல் கூடின மத்திய குழு, எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு கூடி இந்த மாவட்ட கிளைகளையும்
அது தாண்டி இருக்கக்கூடிய மாவட்ட கிளைகள் வர மூலக்கிளைகள் இருக்கு. அந்த மூலக்கிளைகள் எல்லாத்தையுமே தொகுதி கிளைகளாக அங்கீகரித்து கொள்றது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஆகவே இங்க யாப்புப்படி தொகுதி கிளை இல்லாமலே ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கணும். ஏன்னா யாப்பு என்ன சொல்லுதுன்னா அந்தந்த தொகுதிகளில் இருந்து தான் 5 பேர் பொதுக்குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டு வர வேண்டும். இதுதான் அந்த நிர்வாகிகள் என்று அல்ல, ஒவ்வொரு தொகுதி கிளையும் தன்னுடைய பிரதிநிதிகளாக 5 பேரை எலக்ட்ரோரல் மெம்பர்ஸ் என்ற மாதிரி அவையை தெரிவு செய்து அனுப்பும். அவைதான் போய் யார் தலைவர் யார் செயலாளர் என்ற ஆட்களை தெரிவு செய்துட்டு வரணும். அப்படி அந்த தெரிவு மூலம் வந்தவர்கள் தொகுதி கிளையிலிருந்து வரையில்லை என்றதை வேண்ட ஒரு வாதமா இருந்தது. அதை இவர் சொல்றார் அப்படி இல்லை, அது மத்திய குழு இந்த இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட கிளைகளை தொகுதி கிளையா அங்கீகரிக்கிறது. அதனால அதுல தவறு இல்லை. அப்படி ஆக ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஒரு தவறு இருக்குது. அது என்னன்னா தலைவருக்கு தன்னிச்சையாக ஒரு மத்திய குழு உறுப்பினரை பொதுக்குழு உறுப்பினரை நியமிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா இந்த பொதுக்குழுல ஒரு 20 பேருக்கு கிட்ட பழைய தலைவர் மாவை சேனாதிராஜாவால் நியமனம் செய்யப்பட்டவர். அது தவறுதான். ஆனா அந்த தவறு இந்த தெரிவில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த இல்லை. ஏனென்னா இந்த தலைவர் தெரிவுக்கு போட்டியிட்ட 2 பேருக்கும் இடையிலான வித்தியாசம் 47 கூட. அப்ப இந்த 20 அது ஒன்றும் இந்த 20 குறைச்சாலுமே சரி, வெளியில விட்டாலுமே அந்த அவர் தலைவர் தான். அதனால அந்த பொதுக்குழு முடிவு அது பாதிக்க இல்லை என்றதுனால இதுல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. நடந்திருக்கக்கூடிய ஒரு சிறு வலு என்று சொன்னா இதுதான். மற்றபடி எல்லாம் யாப்புப்படிதான் நடந்தது என்றதுதான் சுமந்திரனுடைய வாதம். அவர் அப்படிதான் சமர்ப்பணம் செய்தவர். அந்த சமர்ப்பணத்தையும் அவர் எப்படி சொன்னவர்னா கட்சியினுடைய சமர்ப்பணமாகவும் தான், கட்சியினுடைய முடிவாகவும் தான் நான் இந்த சமர்ப்பணத்தை செய்கிறேன் என்றுதான் சொன்னார். அதை அப்ப அந்த போன தவணையில அங்க இருந்த மற்ற சட்டத்தரணிகளோ அல்லது மற்ற எதிராளிகளுடைய சார்பில் அங்க இருந்தவர்களோ அதை ஆட்சேபிக்கல. ஆனா இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஆட்சேபனை மனுக்கள்ல மாவை சேனாதிராஜா தரப்பிலிருந்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஆட்சேபனைகள்ல சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் இந்த வழக்காளியினால தாக்கல் செய்யப்பட்ட யாப்பே பிழை, அந்த யாப்பு வேற ஒரு யாப்பு வேற இருக்கு, கட்சிக்குரிய யாப்பு வேற இருக்கு. ஆனா வழக்காளி நான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் அறிஞ்ச வரையில தேர்தல் திணைக்களம் கட்சியினுடைய யாப்புகள்னு சொல்லி ஸோ அப்போ அவர்கள் அதுல இருந்து எடுத்திருக்கிறதுக்கு தான். ஏண்டா நீங்க தேர்தல் சட்டப்படி தேர்தல் திணைக்களத்துக்கு யாப்பு கொடுக்கணும், அதுல திருத்தங்கள் இருந்தா அதுவும் அவர்களுக்கு வழங்கப்பட வேணும். அதாவது திருத்தப்பட்ட யாப்பும் ஒவ்வொரு முறை நீங்க திருத்தும் போதெல்லாம் திருத்தப்பட்ட யாப்பு நீங்க கட்சிக்கு என்ன தேர்தல் திணைக்களத்துக்கு அனுப்பி இதுதான் எங்களுடைய புதிய யாப்புன்னு சொல்லி கொடுத்துருக்க வேணும். அப்படி கொடுத்து அது அப்லோட் பண்ணப்படாம இருக்குதான்றது தெரியல இது வரைக்கும். ஆனா அவர்கள் அங்கே அதுல இருந்து எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொடுக்காமலும் இருக்கலாம், அல்லது கொடுத்து அது ஃபைல்ல இருக்கு இங்க அப்லோட் பண்ணப்பட இல்லையான்ற விவரங்கள் தெரியல. ஆனா இன்னைக்கு அவர்கள் தரப்புல மாவை சேனாதிராஜா தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யாப்பு அல்ல, அதை விட இன்னொரு யாப்பு இருக்குது. அந்த அதனால நாங்க எந்த மீறல்கள்லையும் ஈடுபட இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ என்ன கிட்டத்தட்ட அந்த 20 பேரை நியமிக்கலாம்ன்றது கூட ஒரு மீறலே இல்லைன்ற மாதிரி அவர்கள் வாதாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவற்றை மாவையின் வக்கீல் சட்டத்தரணியார் அவர் புதிய ஒரு பேர் உடனடியாக ஞாபகம் வரையில. பட் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரனுடைய சார்பிலையும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட செயலாளர் கோதாசனுடைய சார்பிலையும் கொழும்பு கிளையினுடைய தலைவர் KV தவராசா சட்டத்தரணியா அங்க பிரசன்னமாற அவர் பழைய அதே நிலைப்பாட்டை தான் சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் இந்த வழக்கை வெல்லுவோம், எங்களுக்கு இந்த வழக்கை வெல்ல தெரியும், ஆனால் அதை வெல்றதுக்கு காலம் இழுபடும், அப்படி இழுபடுறதுனால பிரயோசனம் இல்லை, இது மக்கள் நலன் கருதி உடனடியாக முடிக்கப்படணும்ன்றதுனால நாங்கள் வழக்காளி கேட்குற எல்லா நிவாரணங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த கிழமையும் அதே தான் சொல்லி இப்போ இன்றைய தினத்தில் சொல்லப்பட்ட இதுலேயும் அதே தான் அவர்களுடைய. அப்போ இப்போ 3 இருக்கு,
ஒன்று கட்சி வந்து யாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, யாப்பை மீறி பொதுக்குழு கூட்டம் நடக்கல. ஆக மீறின ஒரே ஒரு விஷயம் இந்த 20 பேர் தான், அதுவும் பாதிப்பு இல்லை, அதனால எந்த பாதிப்பும் இல்லைன்றதுனால அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு சத்தியலிங்கம் சார்பிலையும் நிர்வாக செயலாளர் குலநாயகம் சார்பிலையும் அதே சுமந்திரனுடைய நிலப்பாட்டை ஒட்டிய அதே ஆட்சேபனை தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு. அப்ப அதுல சுமந்திரன், சத்தியலிங்கம், குலநாயகம் ஆகியோர் அவர்கள் சார்பில் இந்த மாதிரி ஒரு ஆட்சேபனை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மாவை சேனாதிராஜா சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது இன்னொரு வகையானது. அதை விட புதிய தலைவர் மற்றும் புதிய செயலாளர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனை மனுவில் இன்னொரு நிலைப்பாடு. இப்போ 3 நிலைப்பாடு இப்போ வந்திருக்கு. அதை தாண்டி இன்றைக்கு அங்கே வந்து திருவண்ணாமலையில் குகதாசனுடைய தலைமையில் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்க முடியும்ன்றது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலையும் நடத்தினோம். அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியில் இதை பிரச்சனையை தீர்க்கலாமா, அது தீர்க்கப்படுமான்றது தெரியலைன்னா இதுக்கு முதல்லையும் பல போன தவணைக்கு முன்னமும் அது மாதிரியான சில விஷயங்கள் கேட்கப்பட்டது அல்லது பேசப்பட்டது. வழக்காளி வந்து அவர்களோட பேசும்போது ஓரளவுக்கு ஓமோமன்ற மாதிரி தான் தலையாற்றுறார். ஆனால் அவர் வந்து நான் நினைக்கிறேன், இது என்னுடைய கணிப்பு தான், சம்பந்தப்பட்ட உயர் தலைவர்கள்ட்ட இருந்து நேரடியான உத்தரவாதம் எதுவும் தனக்கு கிடைக்க வேணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறாரோ என்ன தெரியாண்டா. இந்த பேச்சுக்கள் இன்னொரு தரப்புகள் ஊடாகத்தானே அதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு இறங்கி போக முடியுமான்னு தலைவர்கள் யோசிக்கணுமோ என்னவோ தெரியல. அதனாலேயோ என்னவோ அவர் பேசும்போதெல்லாம் வழக்காளி தான் வழக்கை வாபஸ் வாங்குறதுக்கும் நீங்கள் அதாவது ஏற்கனவே இருக்கிற போன பொதுக்குழு இதில் வந்து எடுக்கப்பட்ட முடிவுகளில் மாற்றங்கள் எதுவும் செய்யாமல், மாற்றம்ன்றது வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது திருவண்ணாமலையால். பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டதன்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டவரும் திருவண்ணாமலையார். அப்போ அவர் என்ன, அவரை மாற்றக்கூடாது என்றது தான் இவருடைய பிரதானமான நோக்கம் என்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கே போடப்பட்டிருக்கு. ஆனால் குகதாசனை மாற்றி போட்டு மட்டக்களப்பை சேர்ந்த ஸ்ரீநேசனுக்கு 1 வருஷம் என்ற மாதிரி கொடுக்கலாம். முதல்ல அவரை மாற்றவே வேண்டும், முழுசாக மாற்றணும் என்றவை, பிறகு 1 வருஷம் கொடுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு இணக்கப்பாடு இருக்கு. அதுக்கு பிறகு இவர்கள் ஏதோ சில இல்லை அப்படி இல்லாமல் சரி ஒத்து போகலாம்ன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் நடந்தது போல இருக்கு. அதுக்கு அவர் ஓமன்னு சொன்னாலும் அந்த உத்தரவாதம் எனக்கு எழுத்து மூலம் தரணும் அல்லது நேரடியாக தரணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால இவர்களும் அதை அப்படி கையை கொடுக்க இல்லை இது வரைக்கும்ன்றதுனால ஒரு இழுவறைப்பாடு போய்கொண்டு. இப்போ இதில் என்ன எங்கட இப்போ கேஸ் போய்கொண்டு இருக்குது, இது எப்போ முடியும் என்ன இதுன்ற ஒரு அசமாத்தம் ஒரு அறிகுறியும் தெரியல. உடனடியாக முடிகிறதுக்கான அறிகுறி ஒன்றும் தெரியல. அன்லஸ் வழக்காளி வாபஸ் வேண்டாலே தவிர. பட் இவ்வளவுத்துக்கும் பிறகு வழக்காளி வாபஸ் வேண்டலாம். இப்போ கோர்ட்ஸ் இந்த இவ்வளோ நேரத்தையும் வீணடிச்சு போட்டுன்னு சொல்லி அப்படி இங்கே அப்படி நடைமுறை இல்லை கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இணங்கி போயிட்டீங்கன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க. அது திட்டமிட்டு நீங்கள் கோர்ட்ஸ் நேரத்தை வீணடிச்சிங்கள்னு கருதினா மட்டும்தான் அது தண்டனைக்குரியதாக மாறும். மற்றபடி இந்த மாதிரி எல்லா கணக்குகளையுமே கோர்ட்ஸே நீங்கள் இதை தாண்டி சமாதானமாக போக முடியுமான்னு தான் ஒரு 2-3 தவணைகளில் கோர்ட்ஸே அதை கேட்டுக்கொண்டிருக்கும். தொடர்ந்து இங்கே தான் தீர்க்கணுமா அல்ல நீங்களே பேசி தீர்த்து கொள்ளலாமான்றது. அதனால் இப்போ கூட அவர் வாபஸ் வாங்கினா அது ஏற்றுக்கொள்ளும். ஓகே சரி. அப்போ அதை நாங்கள் இனி அடுத்த இன்னொரு டேட்டை போட்டு போஸ்ட்போன் பண்ணி அது டேட் மே 31 வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்குள்ள இப்போ இந்த முன்னெடுக்கப்படுற பேச்சுக்கள் அது மாதிரியான சில முயற்சிகளால் ஏதாவது நடந்து வழக்காளி தானாகவே வாபஸ் பெற்றுட்டாருன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும். பட் அதுக்கு இவர்கள் என்ன இணக்கப்பாடு கொடுக்க போயினோம் என்றது ஏற்கனவேயும் பல ஒரு 2-3 தடவை பேச்சு நடந்திருக்குது அவரோட. அவருக்கு சில உறுதிமொழிகள் எல்லாம் கொடுத்திருக்கணும். அவரும் நான் சரி அப்படி என்றால் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அவர் ஒரு நிபந்தனையாக நீங்கள் ஒன்று எழுத்து மூலம் தரணும் அல்லது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அந்த உறுதிமொழியை தரணும்ன்ற மாதிரி கேட்டிருக்கு நம்மளோட. அது நடக்கலைன்றதுனால தான் அவர் திருப்பி வாபஸ் பெறையில். இப்போ சம்பந்தப்பட்ட ஆட்களை நேரடியாகவே வச்சுக்கொண்டு ஒரு முயற்சியை செய்கிறதுக்கு முயலினம் போல் இருக்குது. அது வெற்றி பெற்றால் ஒருவேளை
இந்த பிரச்சனை ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் நம்புகிறேன். இப்போ இதில் ஏற்கனவே ஸ்ரீதரன் ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்க அடுத்த இந்த வழக்குக்கு உண்மையாக வழக்காளி இல்லை, காரணம் அவருக்கு பின்னாலே ஆக்கள் இருந்து இயக்கினம்னு சொல்லி தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாக எல்லாம் நாங்களும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக காய்ச்சிருந்த நாங்கள் நேற்று ரிப்ளை ஒன்று வந்திருக்கு போல இருக்கு. நாங்கள் பெருசாக நேரடியாக இல்லை, பட் ஆனால் அதுக்கு முதல்ல அந்த பின்னணியில் இயங்கினம் என்று சொல்றதுல வேற ஒருத்தரையும் கூட அதில் சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் திருவோணமலைக்குள்ள குகதாசன் செயலாளராக வர்றத சம்பந்தர் விரும்பவில்லை என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கு. அவருக்கு ஒரு கோபம் இருக்கு, வளர்த்த கடா மார்பில் வாங்கி அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அவர்தான் கொண்டு வந்தவர். அவர் தான் கொண்டு வந்தார். இவர் கனடாவில இருந்து கொண்டு வந்து தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினர் தாரதா கூறி எல்லாம் கொண்டு வந்து அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்து கடைசியில் பிறகு அது குடுபடை இல்லை. அது குடுபடை இல்லைன்றதும் அதை ஒட்டி பிறகு கவனிக்கப்படையில்லை தானன்றதுலையும் அவருக்கு மன வருத்தங்கள் இருந்து தான் அந்த 2 பேருக்கும் இடையில சில விரிசல்கள் இருந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் இப்பவும் என்னென்னா இப்போ வெறுமனே சம்பந்தர் மட்டும் அதில் சம்மந்தப்படையில்லை என்று நினைக்கிறேன். அவருடைய மகனும் அந்த அரசியலில் சிலதுகளை கையாளுறார் போல இருக்கு. சம்பந்தர் சார்பில் அல்லது அவர் சீனுக்குள்ள இருக்கு இல்லையா, இப்போ அவர் டிரெக்டா பொலிட்டிக்ல இல்லை, கட்சியினுடைய மெம்பராகவும் இருக்கிறார் மாதிரி தெரியல. ஆனால் சம்பந்தர் பெருந்தலைவர் சம்பந்தர் என்றதுனால அவருடைய வாரிசாக அவர் பல காய் நகர்த்தல்களை செய்கிறார் என்ற ஒரு இது இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பராவுக்கு பின்னால அந்த அணி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு இது இருக்கு. அதை விட ஸ்ரீதரன் தன்னுடைய கருத்துக்கள்ல அவருடைய நேரடியான குற்றச்சாட்டுகள் சுமந்திரனை நோக்கியதாக இருக்கு. இல்ல நான் எந்த சந்தேகத்தை மண்டைக்கு சொன்னான்னு நினைக்கிறது, சில மாவையா கூட இருக்கலாம் கட்சியில தலைவராக தொடர்றதுக்கானதா இருக்கலாம். இல்ல அது என்னதான் வேணும்னாலும் இருந்தாலும் இப்ப என்ன இந்த வழக்குகள் அல்லது இப்ப கிட்டத்தட்ட ஒரு புதிய தலைவர் தெரிவு ஜனவரி மாசத்துல நடந்தது. இன்றைக்கு மே மாசம் வரைக்கும் போயிட்டு 5 மாசம் இந்த இதுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மாவை சீனாதி ராஜாவை இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து தூக்க வேணும் என்ற மாதிரி கட்சிக்குள்ளேயே ஒரு சலிரமான ஒரு இது இருந்தது. அது ஏனென்னா பேருக்கு தலைவராக இருக்கிறார், ஒன்றும் இயங்கு நிலையில இல்லை அப்படின்றதான் அதன் மிக பிரதானமான விமர்சனம். எல்லாத்துக்கும் பாப்பம் பண்ணுவார், ஒரு முடிவும் ஒழுங்கா எடுக்கிறது இல்லை. கட்சியை கேட்காம போய் வெளியில ஏதாவது காட்சி போட்டு வந்துடுவார். 10 கட்சி கூட்டம், என்ன இணக்க அரசியல், அது இது ஏதாவது காட்சி போட்டு பிறகு வந்து கட்சி அது எல்லாத்துக்கும் மாறா ஒரு முடிவெடுக்கும். பிறகு அதுக்கும் பிறகு கட்சி அப்படி முடிவெடுத்ததுக்கு பிறகும் திருப்பி போய் 10 கட்சியோட சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறேன்னு வேறு அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு வேலை செய்து கொண்டு வந்தவர். பட் கட்சியாக அதை புனரமைக்கிறது, அதை வளர்க்குறது, அதனுடைய செயற்பாடுகளை திட்டமிடுறதுன்றதுல அவர் சரியான மந்தமாக இருந்தார்ன்றது தான் அவர் மீதான பிரதானமான விமர்சனம். ஆனால் என்னென்னா இப்போ ஒரு புது அணி வந்து புது தலைமைத்துவம் கொண்டு வரும்போது இந்த நிலைமை மாறும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அப்படி வந்தவர்கள் கூட அதற்கான வினைத்திறனோடு இருக்கிறார்களா என்ற கேள்வியை இந்த 5 மாதம் அனுப்பிவிட்டு. ஏன்னா கட்சி வழக்கு அதெல்லாம் ஓகே. இப்போ என்னன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியும் வழக்கு தான் இப்போ விஷு. தேர்தல் வந்தா மட்டும்தான் அரசியல் செயற்பாடுகள் மக்களோட தமிழ் அரசியல் என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லை. இந்த கடந்த 5 மாதங்கள்ல தமிழ் அரசியல் என்ன நடக்குது என்று கேட்டால் ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட்ல போய் ஸ்பீச் பண்ணுவேன். பார்லிமெண்ட் ஸ்பீச்சால 70 வருஷமா எங்களுக்கு கொண்டு வா, இதுல இனிமே தானே ஆக போகுது. பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒருத்தருங்க அது முக்கியமானது. அதோட அப்படியே தான் நீங்க பேசினாலும் அன்சாட்ல போய் அது பதிவு செய்யப்படுறதை தவிர ஒரு விஷயமும் எங்களுக்கு ஆகினது இல்லை. எல்லாம் திருப்பி நாங்கள் பார்லிமெண்ட்ல பேசினாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நான் என்னுடைய பார்லிமெண்ட் உரைகள் புத்தகம் போடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அது பயன் என்ன கேட்டால் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு செயற்பாட்டு அரசியல் உங்கள்கிட்ட இருக்கவன், அந்த செயற்பாட்டு அரசியலை முன்கொண்டு செல்றதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய ஒரு தலைவர் அந்த திராணியும் இல்லை, அதுக்கு ஐடியா இல்லை, இல்லை, அது ஒன்றுமே இல்லை. இப்போ தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைமை மாறினாலும் கூட மோதமும் கொழுக்கட்டையும் என்ற கதை மாதிரி தான் போகும் போல இருக்கு. ஏன்னா
அவர் தலைவராக இருந்து தான் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மே தினம் வருது. இன்றைக்கு வரைக்கும் மே தினத்தை பற்றி தமிழ் கட்சிகள்ன்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. தெற்குல அது புது வருஷத்துக்கு முதலே தொடங்கிட்டு சித்திரை புத்தாண்டுக்கு முன்னமே மேதின விஷயங்களை பற்றிய கதைகள் இதுகளெல்லாம் இங்கே இடம் பிடிக்கிறதா இந்த இடம் பிடிக்கிறதா அங்கே கண்டு போய்கொண்டே இருக்குது. இப்போவே எனக்கு நான் கேட்குற இடத்த தர்றான்ல என்ன சஜித்தின் கட்சி சொல்லுது நான் 1.5 லட்சம் பேரை கொண்டு வர போகிறேன், நான் அப்படி கொண்டு வராமல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி இவங்க எல்லாம் இடம் ஒதுக்குறாங்க இதுன்றாங்க அப்படி இப்படின்ற மாதிரி தங்களையும் ஜேவிபியையும் கிளாஷ் பண்ணுற மாதிரியான செட்டப்புக்கு இடங்களை ஒதுக்குறாங்களா அப்படி இப்படின்னு அங்கே அவ்வளோ பரபரப்பாக போய் கொண்டிருக்குது. இதுதாண்டு இந்த முன்னிலை சோசலிச கட்சி என்று ஒரு கட்சி இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஜேவிபியிலேருந்து பிரிஞ்ச குமார் குணரட்னத்தினுடைய தலைமையில் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி பிரதானமாக தெற்கிலே தான் இயங்குது, கொழும்பு மையப்படுத்தி தான் இயங்குது. வந்து இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளதான் அந்த கட்சி முழுமையாக இயங்குற நிலைமை. ஏன்னா அது கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க குமார். அதனால இயங்கி நிலையில் தீவிரமாக இயங்கி நிலையில் இருக்கிறது ஒரு சில வருஷங்களாக தான் இயங்கு நிலையில் இருக்கு. அந்த கட்சியே இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பேனர் போட்டிருக்கு மே தினத்தை பற்றி. ஆனால் தமிழ் கட்சிகள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இப்போ இதை பார்த்ததுக்கு பிறகு அல்லது மே தினம் வருதான்னு யாரும் கேட்டோன்னே ஏதாவது ஒரு அறிக்கை அப்படின்னா நாங்கள் வவுனியாவில் செய்ய போகிறோம், அங்கே செய்ய போகிறோம், இங்கே செய்ய போகிறோம்ட்டு எங்கேயாவது ஒன்று ஹோட்டலில் அல்லது ஏதாவது ஒரு சின்ன மண்டபத்தில் ஒரு அறிக்கையை விட்டுட்டு அதில் 4 பேர் கூடுவினோம் அந்த மாதிரி ஒரு ஒப்புக்கு சப்பானியாக ஒரு நாங்களும் செஞ்சோமா, நானும் ரவுடி தான் வடிவேலு கணக்கில் நாங்களும் மேதனம் செய்தாமான்னு செய்துட்டு போகிற ஒரு 5 நாள் தான் இருக்குது. அதான் அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யார் எங்கே எந்த மேதனம் செய்யணும்னு எந்த அறிவித்தலும் இல்லை. காய்க்கவும் இல்லை. தமிழரசு கட்சியில் அது தமிழரசு கட்சி கூட்டத்தை போடுறதே பெரிய கஷ்டமாக கிடையாது. ஏண்டா அது எவ்வளவு சில்லித்தனமா இருக்குது, சல்லித்தனமா இருக்குன்னு சொல்லணும் தமிழ்ல சொல்லும்போது. என்னடா இந்த வழக்குக்கு முதல்ல ஒரு மத்திய குழு கூட்டத்தை கூட்ட போறோம்னு ஆரம்பிச்சுனா முதல்ல 20ஆம் தேதி இருந்துச்சுன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி இருந்துச்சுன்னா பிறகு ஏப்ரல் 20ஆம் தேதி ஏதோ காரணத்தால ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னோவது தினத்திலேயா நீங்கள் இது நடத்துறேன் யாரோ ஒரு குரல் எழுப்பினோன்னா உடனே இல்லை நாங்கள் தேசியவாதிகள் அதனால அண்ணாவது இன்னும் நடத்த மாட்டோம்னு 23ஆம் தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணிச்சினேன். 23ஆம் தேதி போட்டுட்டு கூட்டத்துக்கான திகதியை அறிவிச்சு போட்டு 22ஆம் தேதி தான் யாருக்கும் ஞாபகம் வந்திருக்கு அன்றைக்கு சித்ரா பௌர்ணமி. இப்ப இந்த தலைவர்கள் எல்லாரும் எவ்வளவு தூரம் திறமான திட்டமிடல்காரர்கள் என்று பாருங்க. அப்ப நான் நினைக்கிறேன் 30ஆம் தேதி தான் மேடையை பற்றி அறிவித்தல் இல்லை எவ்வளோ இந்த ஒரு சின்ன கூட்டம் ஒரு கூட்டத்துக்கு உங்களுக்கு அதுவும் நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த ஒரு கூட்டத்தை நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு அதில் இருக்கிற ஒரு மிஞ்சி போனால் அந்த மத்திய குழுவில் 35-40 பேர் இருந்து ஆக கூடுதலாக பார்த்தா கூட அவ்வளோ பேரை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு கூட ஒரு டேட்டை உங்களால் சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. இல்லை மட்டும் அந்த வரமாட்டேன் கடைசி நேரத்தில் வரமாட்டோம்னு சொன்னாங்கன்னு லிஸ்ட்டை பார்த்தா முழு நேர அரசியல்வாதி. ஆமாம் விரதம் 12 மணியோட முடிஞ்சிடும் பின்னிரவாத கூடி கழிச்சிருக்கலாம். அது என் கதை கேள்வி தெரியாது. அது என்ன வேணும்னா இருக்கட்டும், அதை விடுங்களேன். உள்ள அரசியலை விடுவோம். சரி அவைக்கான தனி சுய அரசியல் சுயநல அரசியல்களை விடுங்க. நீங்க உங்களுடைய திட்டமிடல் என்ன என்ற கேள்வி. அதான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு திட்டமிடல் இல்லை. அப்ப கூட்டத்துக்கு தேதி அறிவிக்கிறதுலயே சித்ரா பௌர்ணமி இருக்குதா, என்ன அன்னைபதி தினம் இருக்குதா, இல்லாட்டி வேற ஏதாவது இருக்குதான்றதை பார்க்க முடியாத இந்த தலைவர்களுக்கு மேடையை மட்டும் எப்படி ஞாபகம் வரும்? அதனால இன்னும் ஞாபகம் வரையில வரையில. இப்ப ஏதாவது ஒரு வழியில வந்ததுன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன அறிவிப்புகள் வரும். அந்த மாதிரியான ஒரு செயல்திறனின்மை ஒரு மந்த தமிழ் அரசியலையே மந்த நிலைக்கு கொண்டு வந்துச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியாது. பத்திரிகைகளில் கேட்டாலும் எந்த பத்திரிகை கேட்டாலும் என்ன செத்து போய் கிடக்குதுன்னா சொல்லி எல்லா பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் தமிழ் அரசியல் என்னன்னா செத்து போய் கிடக்கு. எலெக்ஷன் அறிவிச்சா தான் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் சர்ச்சை கொஞ்சம் அங்கங்க ஓடிக்கொண்டு தெரிஞ்சது. அதுவும் ஒரு பெரிய சீரியஸான டிபேட்டாவோ இதுவாவோ அதையும் காணையில் அப்படியே ஒன்றும் இல்லை.
செயல்படு நிலை அரசியல் என்றதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட் ஸ்பீச்சை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதால அவர்களுக்கு வந்து இப்ப வாக்கு வங்கின்றது ஒன்று இல்லாம இருக்குது. ம். தொண்டர்கள்ன்றது இப்ப கட்சிக்கு நீங்கள் எங்களுக்கு தெரியும் தலைவர்களை மட்டும்தானே தெரியும். ஆமா. ஏதோ ஒரு வகையில தலைவரா இருப்பேன். ம். ஒரு பிரதேச சபையின் உறுப்பினரா இருந்த அட்லீஸ்ட் அப்படி என்ன தான் எங்களுக்கு கட்சிக்காரன் தெரியுமே தவிர ம். அதை தாண்டி ஒரு ஆளை கட்சிக்காரன் சொல்றதுக்கு இல்ல தானே. இல்ல. ஒரு அரசியல் கட்சிகள் டைம் எங்களுடைய தீவிரமான தொண்டர்கள், தீக்குளிக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் ஒண்ணும் இல்ல அட்லீஸ்ட் டீ குடிக்கிறதுக்கு ஒன்றா சேர்ற தொண்டர்கள் இருக்குண்டா இல்லையா. அது. இதை இருந்து அதான் கட்சி அரசியல் பேசுறதுக்கு இங்க இல்ல. ஒருவேளை அது இல்லாத இந்த தலைவர்களும் இவ்வளவு மந்தமா இருக்கிறதுக்கு காரணம் தெரியல. ஏன்னா அவன்டா கேட்டிருப்பான், தலைவா மே தினத்துக்கு என்ன செய்யறேன்னு ஒரு குரல் வந்திருந்தா ஒருவேளை வேற உஷாராயிருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தரும் இல்லைன்றதுனால அவர்களும் பெரிய அளவில் இவையும் சரியான மந்தமா இருக்குன்னா இந்த தலைமை மாற்றங்களால அதான் சொன்னேன், மோதமும் கொழுக்கட்டை மாதிரி தான் ஆகும் போல இருக்குன்றது வந்து ஒரு சாபக்கேடு. மே தினம்ன்றது வந்து அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு திருவிழா. அது இங்க மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியிலேயே அது ஒரு திருவிழாவாகத்தான் பார்க்கப்படுது மே தினம். அது அரசியல் கட்சிகளுக்கு நல்ல சும்மா மெல்றவாய் கவல் கிடைச்ச மாதிரி மக்களை கொந்தளிக்க செய்யலாம், மக்களை உசுப்பேத்தலாம். அதுக்கான களங்கள் என்னன்னு சொன்னா எல்லாருமே இப்ப அது மிக பிரதானமானது. ஏன் சொல்லுங்க, பொருளாதார ரீதியா நலிவடைஞ்சிருக்குது. தொழில் செய்கிறவனுக்கு தொழில் இல்லை, இது தொழில இருக்கிறவனுக்கு வருமானம் சரியா இல்லை. ஏன்டா அதை உயர்த்த இல்லாது சரிதானே, மீதி எல்லாம் உயர்ந்துட்டுது. வருமானத்தை உயர்த்த முடியாத நிலைமையில இருக்கும்போது அப்ப இதெல்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனை. தலைவர்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஆளுந்தரப்புகளே ஒரு மே தினத்தை தொழிலாளர்களை எரிச்சி பெற வச்சு செய்து கொண்டிருக்கிறது எல்லா இடமும். இது நாங்கள் ஒடுக்கப்பட்ட இல்ல, நாங்கள் கிட்டத்தட்ட அடக்கி ஒடுக்கப்பட்ட ஈவன் எல்லா வகையிலும் தொழில்துறையா இருந்தாலும் எல்லா வகையிலும் அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து கொண்டு அது இந்த தலைவர்கள் பிரதிநிதிக்கு சண்டை பிடிக்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன கூட்டத்தை போட்டு இல்லாட்டில் மே தினத்துல அந்த மக்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு முடியான்னு சொன்னா இது அது பிரச்சனையே இல்லையே. அவைக்கு தொழிலாளர் இல்ல, அவைக்கு இருக்கிறதெல்லாம் வாக்காளர். அவ்வளோ நீங்க வாக்கு போட்டு நாங்க கேட்கும் போது வாக்கு போட்டீங்கன்னா சரி, அதுக்கு மட்டும் நாங்க தேசியம் பண்ணுவோம், விடுதலை என்றுவோம், என்ன இரு நாடு ஒரு தேசம் இல்ல இரு தேசம் ஒரு நாடுன்னு இப்படி ஏதாவது ஏதோ ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்துருவோம் அந்த டைம்ல. அதுக்கு நீங்க வர ஒரு நாடு இரு தேசம் வந்த கட்சி இந்த கதையும் காண இல்ல. அப்ப வியாரைக்கு முன்னால பௌர்ணமி ஒரு போராட்டம் நடத்துவீங்க, அது விடுமுறை மாதிரி இது ஒரு போராட்டம் நடக்கும். இல்ல பௌர்ணமி என்ற எங்கட ஊர்ல ஒரு ஆள் இருந்த பௌர்ணமி அவர் தனியா போராடுறாரு. அந்த அளவுக்கு அப்படி ஏதாவது போராட்டமா இல்ல. இது தேவையில்லாத விமர்சனங்களை கொண்டு வர எந்த மனசுல டக்கட்டு இருந்தாலும் அப்படித்தான் இருந்தாலும் சரி. ரோட்ல கத்தி கொண்டு போகுதுன்னா இன்றைக்கு இல்லை நாளைக்கு போயாடு அந்த அளவுக்கு யோசிப்போம். தெருவில் டட்டாசம் பண்ணும். அப்ப டக்குனு சொன்ன அது அப்படி இல்லை. இருந்தாலும் பௌர்ணமி ஒரு போராட்டம் நடக்குது. அது நல்ல விஷயம். பெரிய வருத்தங்கள் எல்லாம் இருக்குது. என்னென்னா அந்த முதல் தடவை இந்த போராட்டம் நடக்கும்போது 6 பேரோட போராட்டம் நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் போட்டு தங்களை காட்டி கொடுத்து விட்டோம். அப்படி இப்படி எல்லாம் ஒரு பெரிய வருத்தம் இருக்கு அவை கட்சிக்கார். இல்ல நாங்கள் இதை பகுதியாக சொன்னாலும் உண்மையிலே ஒரு 6 பேரோட நடந்தது. இல்ல அது மட்டும் இல்ல, அப்படியே ரெகுலரா அதை செய்யணும் இல்ல அடையாள ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இல்ல அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். அவைக்கும் திட்டமிடல் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்ப ஒரு அடையாள போராட்டம் என்றது உங்களோட பேசும்போது நான் பல தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனுடைய வீச்சு அல்லது அதனுடைய அர்த்தம் என்னன்றது வந்து ஒரு கேள்விதான். நீங்க வாஷிங்டனுக்கு போனீங்கன்னா வெள்ள மாளிகைக்கு முன்னால ஒரு அந்த அம்மா இப்ப செத்து போனா, பட் நீண்ட காலம் ஒரு 30-40 வருஷமா ஒரே ஒரு அம்மா மட்டும் டென்ட்டை போட்டு அதுல தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. இப்போ அந்த டென்ட் இருக்குது. அது வந்து நியூக்ளியர் அணு ஆயுதங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கான ஒரு இது. அந்த டென்ட் அகற்ற முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய
அந்த நகரசபையை உருவாக்குறதுக்கு முன்னரே அந்த டென்ட் போடுபட்டு, அதாவது அந்த இடங்கள்ல வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்ற சட்டங்களை ஒழுங்கு விதிகளை அவர்கள் கொண்டு வர்றதுக்கு முதல் அந்த டென்ட் இருக்குது. அதனால பின்னுக்கு வந்த விதியை வச்சு அந்த டென்ட்டை தூக்க முடியாது என்ற ஒரு நிலைமையில நேர வெள்ள மாளிகையை பார்க்க போற எல்லா சுற்றுலா பயணிகளையும் இதை பார்ப்பினோம். இதுதான் அது ஒரு என்ஜிஓவா பிறகு மாற்றப்பட்ட அந்த போராட்டம் 3 பேர் முன்னெடுத்து அந்த போராட்டம் அப்புறம் ஒரு என்ஜிஓவா மாற்றப்பட்டு என்ஜிஓ பின்னணியிலேருந்து வேலை செய்து கொண்டே இருக்கு. இந்த டென்ட் அகற்றப்படாது. அதுல ஸ்லோகன்ஸ் எல்லாம் இந்த இதுகளுக்கு எதிராக இருக்கும். அது 45-50 வருஷமா அது நடக்குது. பட் உலகத்துல அணு ஆயுதம் இல்லாம போயிட்டுதா, இல்ல அணு ஆயுதம் எண்ணிக்கை குறைஞ்சிட்டுதா? கூடிக்கொண்டுதான். அப்ப அது ஒரு அடையாள போராட்டம் தான், அதை இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. பட் ஆனா அதன் இம்பாக்ட் என்ன என்றது கேள்வி. இப்ப அந்த டென்ட்ல நீண்ட காலமா போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அந்த அம்மா இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு வாலண்டியர்ஸா ஒருத்தர் இருப்பினா. ஏன்னா அந்த ஒரு நாள் அல்லது நீங்க ஒரு 1 hour கேப் விட்டுட்டீங்கன்னாலே எல்லாத்தையும் அதிகாரிகள் அகற்றிடணும். அதுக்கு பிறகு நீங்க டென்ட் போட இல்லாதாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு புது சட்டத்துக்கு கீழே தான் நீங்க இப்ப இருக்கிற சட்டத்துக்கு கீழே வந்துடுவீங்க இல்லை. ஸோ அதனால ஒவ்வொருத்தரா வாலண்டியர் அந்த என்ஜிஓ சார்பில் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் இருக்கணும். அது சரி, அது ஒரு அடையாள போராட்டம்ன்றதுல பிரச்சனை. ஆனா இம்பாக்ட் என்ன? அப்ப நீங்க இப்பவும் பௌர்ணமி போராட்டம் நடத்த போறோம்னா எவ்வளவு காலத்துக்கு, எவ்வளவு என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண போறோம்ன்றது ஒன்று இருக்கு. அப்ப அதுலதான் திட்டமிடல் பற்றி சொல்றோம். ஏன்னா அடுத்தடுத்து என்ன செய்ய வேணும் என்றதும், நாங்கள் இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து கொண்டு போறது, நாங்கள் இங்க எங்களுடைய இலக்குகளை எப்படி அடைகிறது என்றதுக்கான திட்டமிடலை கொண்டிருக்கல என்ற பிரச்சனை தான் நீங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுதான் தமிழ் அரசியலை மந்தமாக்கும். இல்லை இல்லை, இதுல எப்படி என்று சொன்னா, இப்ப நாங்கள் கேஸில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நான் சுமந்திரனை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கு போய் புல்மூடுக்கு போய் அமெரிக்காவுக்கு வந்துட்டான். தமிழற்ற பிரச்சனை எடுத்த சப்ஜெக்டை விட்டுட்டு எல்லாத்துக்கும் இந்த கதை கண்டு அமெரிக்கா வரைக்கும் நாங்கள் சப்ஜெக்டோட தான் கொண்டாங்கன்றதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னது என்னத்துக்குண்டா, இது திட்டமிடல் அவை கட்சிகள்கிட்ட வந்து சரியான திட்டமிடல் இல்லை. அல்லது ஒருவேளை கட்சி தலைமைகள் மாறினாலும் பெரியதாக மாற்றங்களை நாங்கள் காண முடியாத நிலைமை தான் இருக்குமோன்றதான் இந்த 5 மாசத்துல காட்டக்கூடிய விஷயம். சுமந்திரனுடைய விஷயத்துல என்னன்னா, அவர் ஒரு ஊடகத்துக்கு செவி கொடுத்திருக்கிறார். திரும்ப அது புலம்பெயர் தமிழ் ஊடகம் தான் அவரும் ஒரு சபா சரியான போட்டி ஒரு வேலை இருக்கலாம். அவ ஏற்கனவே ஸ்ரீதரனும் ஒரு புலம்பெயர் தமிழோட அந்த மாதிரி கொடுத்துருக்கிறார். ஸோ அதில் அவர் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். இப்போ அந்த பேட்டியில் அந்த இன்டர்வியூவர் நேர்காணலை செய்தவர் ஸ்ரீதரன்கிட்ட பிடுங்கி இப்போ சுமந்திரன் அந்த மாதிரி செயலாளர் பதவியை தனக்கு வேணுமென்று கேட்டபோது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது அப்படி என்ற மாதிரி, இந்த ஏதோ விருது கிடைக்கும் போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது கேட்குற மாதிரியான அப்படி நோண்டி கேட்ட மாதிரி இவர்கிட்ட வந்து அவர் நேர்காணல் செய்தவர் கேட்குறாருன்னா, இப்படி உங்கள்கிட்ட டீல் பேசப்பட்டதாக அதுவும் புலம்பெயர் முதலாளிகள் சிலர் உங்களோட டீல் பேசினதாக ஒரு தகவல் இருக்கு. அதை பற்றி சுமந்திரன் டீல் பேசினார். அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது சொல்லியிருக்கார், என்னடா அப்படி ஒரு டீல் பேசப்பட்டு, ஆனால் சம்மந்தப்பட்டவர் பேசல, அவர் சார்பிலேன்னு சொல்லப்பட்டு வேறு ஆட்கள் பேசியிருக்கணும். கட்சி விற்கிறதுக்கு இருக்குது வேணுமோன்னு கேட்டவர். அவரை வர்த்தகர்ன்றதுனால அதுலேயும் ஒரு பிஸ்னஸ் பார்க்கலாம்னு யோசிச்ச மாதிரி இல்லை. இது அந்த அப்படின்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிறேன் பொலிட்டிக்கலி மக்கள்கிட்ட வளராமல் பட் கட்சிகளாக வளரினோம்னு நினைக்கிறேன். இப்போ பொலிட்டிக்கல் புரோக்கர் நீராடிய மாதிரி மிடில் மேன் ஒர்க் பண்ணி அது நாங்கள் இருக்கலாம். பட் ஆனால் சுமந்திரன் சொல்கிறாருன்னா அதை விஷயம் அதான் இல்லை. என்ன வந்து இந்த கட்சி விற்க இருக்குன்னு அவர்கள் கேட்கறதுன்ற அர்த்தம் என்னன்னா, இதை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு என்ன தலைவர் தானே வேணும், நீங்க தலைவராகிறதுக்கு நாங்கள் ஒரு கட்சி தர்றோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க அந்த கட்சியை வச்சுக்கொண்டு நீங்க நடத்தி கொண்டு போங்க, இதை விடுங்க இருக்கிற கட்சியில ஓட்டுமன்ற மாதிரியான ஒரு டீல். அதை வெளிப்படையா அவர் சொல்லல. பட் ஆனா தன்னை தலைவர் போட்டியில இருந்து விலக வைக்கிறதுக்கான டீல் தான் அதுன்ற மாதிரி சொல்றேன். பட் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை என்றது.
அந்த நேரத்தில் அவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். என்னென்னா, அந்த புலம்பெயர் முதலாளிகள் வந்து இப்படி வந்து தலையிடாதீங்கோ, எங்களுடைய அரசியலுக்குள்ள இந்த மாதிரி உங்களுடைய காசை கொண்டு வந்து தலையிடாதீங்க. இல்லை அது ஓகே, அதில் அவர்கிட்ட கோரிக்கை நியாயமானது தான். ஆனால் அப்படி பொதுப்படியாக ஒரு இது விடுறது உண்மையிலேயே ஆர்வமாக சில விஷயங்களை இங்கே டைரக்ட் அரசியல்ன்றதை தாண்டி சமூகம் அக்கறையோட சில வேலைகள் செய்கிற புலம்பெயர் முதலாளிகள் நிறைய பேர் இருக்கிறோம். அவையில ஹர்ட் பண்ண மாதிரி அப்படி இல்லை. அவர் என்ன அரசியலுக்குள்ள தலையிடாதீங்க, உங்களுடைய காசை கொண்டு வந்து அரசியலுக்குள்ள தலையிடாதீங்க, புகுத்தாதீங்கன்றதான் அவர் சொல்றார். அதுல அவர் அது சொல்றதுக்கு பின்னால வேற சில காரணங்களும் இருக்கலாம்னு நம்புறேன். அந்த கட்சியினுடைய தலைவர் தேர்தலை ஒட்டியும் அந்த மாதிரியான கதைகள் இருக்குது, நிறைய காசு விளையாடின கதைகள் வந்து இருக்குது. அப்ப அதுலேயும் இந்த புலம்பெயர் தமிழ் முதலாளிகளுடைய கைகள் இருந்ததாக சில தகவல்கள் இருக்குது. அப்ப அவர் அது எல்லாத்தையும் மனதில் கொண்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல அதை பற்றி அவர் சொல்லல. இந்த கட்சி விற்கிறதுக்கு இருக்குன்ற டீல் தான் தன்னோட பேசப்பட்டதா சொல்றார். அப்படி பேசப்பட்ட டீல்ல வந்து அவருடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்க இப்படி வராதிங்க, கட்சிக்கு வராங்க. இப்ப இதுல வந்து உதாரணத்துக்கு பார்த்தா, ஏற்கனவே ஒருத்தர் அகிலன் குமாரசாமி, முத்துக்குமாரசாமியோ இன்னும் வந்து ஒரு புலம்பெயர் வர்த்தகர் மீது ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் கட்சிக்குள்ள உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர், சரிதானே? அவர் வந்து இந்த தேர்தலில் ஸ்ரீதரன் அணியோட இருந்தவர், சரிதானே? இந்த செயலாளரை மாற்ற வேணும், எல்லாம் தெரிவுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு செயலாளரை மாற்ற வேணும் என்ற குழப்பத்தை உருவாக்கிய அணியிலையும் அவர் இருந்தவர். பிறகு அவருடைய செலவில் தான் வடக்கு கிழக்கு இணைப்பு ஏதோ ஒரு மன்றம் குழு என்ற மாதிரி ஒரு கூட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த சுதந்திரன் கட்சியினுடைய சுதந்திரன் பத்திரிகை, புதிய சுதந்திரன் கட்சி ஏற்கனவே ஒரு சுதந்திரன் பத்திரிகையை வெளியிட்டு வந்தது. அதனுடைய பதிப்புரிமையை திரும்ப பெறையில்லாத ஒரு கட்டத்தில் புதிய சுதந்திரன் என்ற ஒரு பத்திரிகையை வெளியிட தொடங்கினார். அந்த புதிய சுதந்திரனை வெளியிடுற பொறுப்பு இவற்றை கையில் இருந்தது, இவருக்கு தான் வெளியிடுற பொறுப்பை கொடுத்துருந்தார். அப்போ அவர் அதை அச்சடித்து பிரதிகளாக கொஞ்ச காலம் ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஏதோ அப்படி கொடுத்து கொண்டு வந்தவர். பட் அது அந்த மாதிரி கொடுத்து கொண்டிருக்கும் போது அதுக்கான காசு வந்து திரும்ப கட்சியால் அவருக்கு வழங்கப்படையில்லை என்ற லெவலில் அது பிறகு பிரசுரமாகாமல் நின்றுட்டு அதுக்கு பிறகு இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த வழக்குகள் எல்லாம் அந்த இடையில அந்த காலப்பகுதியில் இது டிஜிட்டல் பத்திரிகையாக வந்து அதை திரும்பவும் வெளியிட தொடங்கி இருக்கணும். அப்படி அந்த பத்திரிகை வெளியிட தொடங்கின உடனே கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் ஒன்றில் மத்திய குழு கூட்டம், இதில் இந்த பேர்களை எல்லாம் சொல்ல முடியலை. என்னென்னா அது என்ன கூட்டம்ன்றதே தெரியுது இல்லை. அது மேபி அவைகளுக்கு அந்த டவுட் இருக்கு. ஆனால் அப்படி ஒரு கட்சி கூட்டம் ஒன்றில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு, இல்லை இவர் இப்படி அதை வெளியிட இயலாது, என்ன அது கட்சி பத்திரிகை தானா தன்னுடைய பாட்டில் வெளியிட இயலாதுன்னு சொல்லி அந்த கட்சி பத்திரிகையை அப்படி வெளியிடக்கூடாதுன்னு அவருக்கு கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கு, செயலாளராக, கட்சியினுடைய செயலாளராக. அவர் அதை கேட்காம அவர் இப்போவும் அதை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி வெளியிட்ட கட்டுரைகளில் ஒன்றில் இந்த நீதிமன்ற வழக்கை பற்றி அவர் குறிப்பிட்டு வழக்கினுடைய எதிராளி ஒருத்தருக்கு, அதாவது சுமந்திரனுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருந்தாருன்னு சொல்லி இப்போ வழக்கும் போட்டு இப்போ திருவண்ணாமலையில் இந்த தவணையில் நடந்த வழக்கில் அவர் ஆஜராக தவறிட்டாருன்னு அவருக்கு எதிராக பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு, சரிதானே? இவர் ஒரு வர்த்தகர், புலம்பெயர் வர்த்தகர், சரிதானே? அப்போ கட்சிக்குள்ள ஒரு வர்த்தகர் வந்தபோதே இவ்வளவு குழப்பகரமான ஒரு நிலைமை வருது. திருப்பி இவங்க வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசில் வந்து நிற்குது. இப்போ புதிய சுதந்திரனை அவர் தன்னுடைய உரிமை கோடுறதுக்கான நிலைமை எப்படி வருதுன்னா, அந்த பத்திரிகையை அச்சிட்டு விநியோகிக்கிறதுக்கு நான் காசை கொடுத்துருக்குறேன், அந்த காசை எனக்கு கட்சி தரையில்லை, அதனால நான் இப்போ நீங்கள் எனக்கு கேட்கலாது என்னன்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வரையணும், சரிதானே? அப்போ இந்த போக்கு பிள்ளையாடும். காசு உள்ள வந்தா இப்போ நீங்கள் உதவி செய்கிறது வேற, சரிதானே? அல்லது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்புக்குள்ள
அதை மேம்படுத்துறதுக்கான நிதியை கொடுக்கறதுன்றது வேற. வேற. அதுக்கு அதுதான் donation ஆ கொடுபடும். ஆமா. அப்படி அது எல்லா இடத்துலயும் நடக்கிற ஆமா, விஷயம் தான். நடக்குது. இப்ப இந்தியாவில் அதை எலக்ட்ரோலர் பாண்ட்னு சொல்லி அது பெரிய ஸ்டோரி. ஸ்டோரியாவே இருக்கு. ஸோ அது திருத்தி இப்ப அப்படி கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே. எல்லா நாட்டிலையும் கட்சிகளுக்கு அரசியல் வர்த்தகர்கள் அவை கொடுக்கறது இருக்கு, அவர்களுடைய செல்வாக்கு இருக்கும்ன்றது இருக்கு. இல்ல கண்டிப்பா இல்லாட்டி கட்சி நடத்தல. கட்சியில இருக்கிறார்கள் வந்து முழு நேர அரசியல்வாதிகளா இருக்கேன் அவியல் தங்களுடைய செலவுக்கே காசு இல்லாமல் கேட்க அவையிலங்க இருந்து கட்சியை கொண்டு அப்படின்னா உண்மையா செல்வந்தர்கள் மட்டும்தான் கட்சி நடத்தலாம்ன்ற மாதிரி இருக்கும். அப்ப வெளியில இருந்து காசு வேண்டி நிதியை ஆனா அது கட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு கட்சி நிதி, கட்சி நிதியோ அந்தந்த வர்த்தகர்களுடைய நிதியோ இல்ல, இல்ல, அப்படி இல்லை. இல்ல, இல்ல. சரிதானே? இப்ப இது வந்து அப்படிதான் இருந்திருக்க வேணும் உண்மையில. ஆனா அப்படி நடக்க இல்லை. இந்த காசுக்கே அவர் ஏதோ ஒரு கணக்குகள் எல்லாம் காட்டுறாரு. அந்த புதிய சுதந்திரன் அச்சடித்ததுக்கான தொகை என்று சொல்லி அவர் கணக்கு காட்டுறார். ஆனா வெளியில வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய கிளைகள், குறிப்பா கனடா தமிழரசு கட்சியினுடைய கிளைகள் எல்லாம் வந்து இவர் காட்டுற கணக்கை விட கூடுதலான தொகையை வந்து தாங்கள் அந்த புதிய சுதந்திரனுக்காக கொடுத்துருக்கிறதா எல்லாம் சொல்லினேன். அது ஆடிட் பண்ணியோ அல்லது வெளிப்படையான ஒரு கணக்கு வழக்குகளோ கட்சிக்குள்ள இதுவும் எங்கட கட்சி தலைவர்கள் ஒரு பலவீனம் தான். பலவீனம் எங்க யார எங்க வைக்கிறது என்று தெரியாம போனதுனாலுடைய விளைவு தான். அதனால என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு உதாரணம். இப்ப இந்த அகிலன் முத்துக்குமாரசுவாமி வந்து ஒரு உதாரணம். ஒரு புலம்பெயர் வர்த்தகராக உள்ள வந்து இங்கே கட்சி உறுப்புரிமையை பெற்று அவர் வந்து இந்த கட்சிக்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாக்கத்தை செலுத்துறாரு. எதனால என்ன காசு மட்டும்தான். இதுதானே அவருக்காக இங்கே யாரும் தனிப்பட்ட செல்வாக்கோ அல்லது வாக்கு வங்கியோ எதுவும் கிடையாது. அவர் கட்சிக்குள்ள எப்படி வர்றாருன்னா தான் ஒரு புலம்பெயர் வர்த்தகராக உங்களுக்கு உதவி செய்கிறவராக அப்படிதான் வர்றார். சரிதான். ஆனா பிறகு கட்சி தன்னுடைய தேவைகளுக்காக இயங்க வேணும்ன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு அதை கொண்டு வர பார்க்கணும். அப்ப அங்க பணம் தான் அதனுடைய பிரதானமான தளமா இருக்கு. சரிதான். ஸோ அதைத்தான் அவர் கேள்விக்குள்ளாக்குறார். இங்க மட்டும் இல்லை, பல இடங்கள்லையும் இந்த மாதிரி வர்த்தகர்களும் சரி மற்றவர்களும் சரி. மிகப்பெரிய உதாரணம் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து பலஸ்தீனத்துக்குள்ள போய் முதல்ல தங்களுடைய காலடியை வச்சு ஒரு போராட்டத்தை தொடங்கின காலகட்டங்கள்ல உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுன்ற நாடே இல்லாத காலத்திலேயே யூதர்கள் உலகம் முழுக்க பறந்து வாழ்ந்தவர்கள். அதுவும் செல்வந்தர்களாக எல்லாம் பிரிட்டன்லையும் சரி அமெரிக்காவிலையும் சரி அரசாங்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பெருவர்த்தகர்களாக அந்த கட்சிகளுக்கு நிதி கொடுத்து செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பவும் இருக்கிறார்கள், அப்பவும் இருந்தவர்கள். அப்பவே அவர்கள் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கும் போதும் அந்த மாதிரி என்ன நான் சொல்றது, அவ்வளவு ஒரு பலமான இடத்துல அந்த வர்த்தகர்கள் இருக்கும் போதும் இஸ்ரேலினுடைய போராட்டம் களத்துல நடக்கும்போது ஒரு கட்டத்துல உதவி கேட்டு அங்க இருந்து இஸ்ரேலிய பிரதிநிதியோரால் வர்ற அது அந்த நேரத்துல இஸ்ரேலுக்கான பிரதமராக என்ன இருக்கணும் எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை என்றபடியா நான் அந்த பிரதிநிதி என்ற அவர் வந்து நிதியுதவி கேட்கிறார். கேட்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுப்பி சொல்லினா நீங்க எப்படி செய்தா நாங்கள் அது தருவோம், அப்படி செய்தா இது தருவோம் என்ற மாதிரி அவர் சொன்னார். அப்ப அவர் எழுப்பி சொன்னது உண்டு, இந்த போராட்டம் நாங்கள் நடத்துறது, களத்துல நாங்கள்லாம் இருக்கிறோம், இந்த போராட்டத்தை நாங்கள்லாம் நடத்த வேணும், வேற யாரும் நடத்த இயலாது. நாங்கள் நடத்துற போராட்டத்துக்கு உதவி செய்கிறதா இருந்தா நீங்க உதவி செய்யுங்க, நாங்கள் எப்படி போராட்டம் நடத்தணும்னு நீங்க சொல்லாதீங்க. இது அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் ஒரு சமரியா சொல்றேன். நாங்கள் எப்படி போராட்டம் நடத்தணும்னு நீங்க வழிபடுத்தவோ இதண்டவோ முடியும். உங்களால முடிஞ்சா எங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க, அந்த உதவியை கேட்டுதான் நான் நீங்க வந்திருக்கிறேன், முடிஞ்சா செய்யுங்க, இல்ல விடுங்க நாங்க பார்த்துக்கோம். இதுதான் இங்கேயும் பொருத்தமானது. இந்த களத்துல இந்த சூழல்ல அரசியல் சூழல்ல நீங்கள் ஒருத்தரும் வந்து போராட போறது இல்லை. அட்டி வாங்கினா என்ன, ரத்தம் கொட்டினா என்ன, செத்தா என்ன, எல்லாத்தையும் நாங்கள் இந்த மண்ணில் இருக்கிறவங்க அனுமதிக்கிறோம். எனக்கு தான் என்னுடைய சர்வைவலும் என்னுடைய போராட்ட நுட்பமும் எனக்கு தான் தெரியும். நீங்க சொல்றபடியெல்லாம் போராட்டம் நடத்த, அப்படி விடுதலை புலிகளும் போராட்டம் நடத்த, நீங்க சொன்ன இடத்துல அடிச்சு நீங்க சொன்ன கேம்ப பிடிச்சு ஒன்றும் போராட்டம் நடத்த, அவர்கள் போராட்டம் நடத்துச்சுன்னா அப்ப நீங்கள் அங்க இருந்து அவர்களுக்கு உதவியாக பணத்தை அனுப்பி கொண்டு இருந்தீங்க. இன்றைக்கு நீங்க அதான் செய்யணும். ஆனா இன்றைக்கு அப்படி செய்யறதுக்கு அவர்கள் தயாரா இல்லை. இல்ல அதுலதான் நான் முதல் சொன்ன திரும்ப வலியுறுத்துறேன்.
அவங்க தலைமை வந்து மதிநுட்பமானதும் எஃபிஷியன்டானதுமான ஒரு தலைமை இருந்தது. அதே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணாமலே இல்லாட்டி இந்த மாதிரி கண்டிஷன் வைக்காமலே அவர்கள் உதவி செய்தார். இப்ப நாங்கள் வீக்கா இருக்கிறபடியால் எங்களுடைய தலைமைகள் அரசியல் தலைமைகள் என்று சொல்லப்படுறார்கள் வந்து அவைகளை கையாள தெரியாம இருக்கணும்ன்றதுதான் உண்மையான இதுதான். இப்ப உண்மையா அகைன் இப்ப இதுல சில வேளை இப்ப எனக்கு சுமந்திரன் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சதுன்றது அவ்வளவு தூரம் விட்டுட்டு இவ்வளவு விரிந்தவர் சுமந்திரன்ன்றது எனக்கு என்னுடைய கேள்வியா இருக்கு. இப்படி ஒரு நிலைமைக்கு அவரும் ஒரு கிட்டத்தட்ட இணைத்தலைமை மாதிரி ஆக்சுவலி சம்பந்தரோட பரலாம் வேலை செய்து கொண்டு அவர்கிட்ட மவுத் பீஸ் மட்டும் இல்லை, அவருக்கு அட்வைசர் அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்றைக்கு தனக்கு நேரடியா தாக்குப்படுறதா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, தனக்கு இவ்வளவு காலமும் இதை கண்ணு காணாம தானே இருந்தார். அந்த அந்த நிலைமையில இருக்கீங்களா இல்ல, அது இப்ப அதிகரிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அகிலன் முத்துக்குமாரசுவாமியாலே இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுத்த முடியுது என்றால், இன்னொருத்தர் ஏற்கனவே நாங்க பேசி இருக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து பொதுக்கூட்டம் நடத்தின ஒருத்தர் இருக்கிறார். அவர் கட்சிக்குள்ள வர்றதுக்கு விரும்புகிறார். கட்சிகளை ஏற்கனவே வேற கட்சிகளை வாங்கி கொண்டிருந்தவர், நீங்க வந்து இந்த கட்சியை எடுத்துக்கொண்டு நீங்க போய் நீங்க ஒரு தலைவர் ஆயிடுங்க, நாங்கள் இஞ்சால பாக்குறவன். அப்ப இப்ப தலையீடுகள் கூடிக்கொண்டே போகுது, சரிதானே? அப்ப இந்த 3 பேர் மட்டும் இங்க இல்ல, சரிதானே? இதை விட நிறைய பேர் இருக்கணும். இதுல ஏற்கனவே டீலுகளுக்கு பேர் போன ஆட்களும் ஏற்கனவே தெற்குல முகாம் போட்டு இருக்கணும். அதை அநேகமா வவுனியாவில் வருங்காலங்கள்ல தேர்தலில் கட்சி ஒன்ற இல்லை அவங்க கட்சியை வாங்குவினோம்னு நினைக்கிறேன். வாங்கி அங்கே ஒரு தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு புதுசாக இன்னொரு டிஸ்கஷன் டாபிக் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அது இப்போ இல்லை, புலிகளுக்கே காசு வாங்கி கொடுத்த டீல்ல எல்லாம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் சொல்லப்படக்கூடிய பெரு டீலர்கள் எல்லாமும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ அது ஒரு அளவை தாண்டி போற ஒரு நிலைமைக்கு வருகுது. ஊடக ரீதியாகவும் பண ரீதியாகவும் இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேணும், அதை எப்படி செய்யணும்னு எங்கேயோ இருந்து ஒரு ரிமோட்ல வழிப்படுத்த முடியும்னு நம்புறேன். அது ஒருபோதும் நடக்க போற காரியமும் இல்லை, ஒருபோதும் வெற்றி அடையக்கூடிய வழிமுறையும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு நிலைமை வருது, அதைத்தான் இங்க சொல்றேன். பட் இது எப்படி வடிக்குது என்றால், இப்ப விரிசல் எனக்கும் உங்களுக்கும் இடையில மனது அளவில் நாங்கள் இடைவெளி பெருசு போச்சுது. அப்ப கட்சிக்குள்ள இனி அப்படி என்று ஒரு குற்றச்சாட்டு வரும்போது உங்களை இப்படி தலைவராக்கினவே என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த விவரங்களும் எல்லாம் வெளியில வர, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் காய்ச்சி கொண்டு எங்களை கட்சியை விட்டு ஒதுக்கி அப்படி இப்படி வெட்டி ஓடி விளையாட போறீங்களா, அப்புறம் நாங்களும் பதிலுக்கு ஆயுதங்கள் எடுக்கிறதுக்கு தயாராத்தான் இருக்கிறோம் என்ற மாதிரி எடுத்துக்கிறது. ஆவணங்கள் எடுக்கிறது, ஆயுதங்கள்ன்றதெல்லாம் இதெல்லாம் நினைக்கிறேன் போட்டாரோ தெரியல. நான் மாவையர் சுமந்திரன் எல்லாம் காந்திக்குள்ளா போட்ட ஜனநாயக போராளி எல்லாம் அவர்களுடைய ஆயுதங்கள்ன்றது பேனா பேப்பர், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் அதுதான் இந்த பதிலடி என்றது அது சார்ந்தது என்றது. அப்படிதான் அதை பார்க்க வேணும், பார்க்கக்கூடியதா இருக்குதுன்னு நம்புறேன். தொடர்ந்தால் இந்த விஷயங்கள் இப்படியே தொடர்ந்தால் சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். ஒருவேளை சமாளித்து எல்லாமே வழக்கம் போல அப்படி பூசி மொழி எல்லாமே இருந்துட்டா உண்மைகளும் சேர்த்து பூசி மெழுகப்படும். உண்மைகள் அப்படியே உறங்கி போயிடும். இன்றைக்கு வித்தியாசமான 3 டாபிக்ஸ் காய்ச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். முதலாவது இந்த கேஸை பற்றி ஒரு சின்ன என்ன நடந்தது, என்ன நடக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு சின்ன டிஸ்கஷன். அதை தொடர்ந்து வந்து எங்களுடைய தலைமைகள் இந்த இது மே தினத்தை பற்றி கூட கவனிக்காமல் இல்லை, மே தினம்ன்றது உண்மையிலேயே அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அது மற்றது எங்களுக்கு மட்டுமானது இல்லை, ரெண்டா தான் மறந்து போகலாம். நாங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த வைத்தியசாலை படுகொலை நிகழ்வில் ஒரு நாளில் ஒரு இசை கச்சேரி நடக்க போகுதுன்றதுக்குள்ள அது பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அது ஞாபகம் வச்சிருக்கிறதுன்றது எல்லாருக்கும் சாத்தியப்படுமான்னு தெரியல. அவர்கள் அந்த ஒழுங்காப்பாளரும் அதன்றி இருந்த தங்களுக்கு தெரியாது, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கே நாங்கள் குத்தி முறையினாங்க. மேடைன்றது எல்லாருக்கும் தெரியும்,
ரெண்டாவது இப்போ மற்ற இடமெல்லாம் பரபரப்பா இருக்கு. ம். தெற்குல பெரிய பரபரப்பா போய் தெற்குல, கொண்டிருக்கு. ஈவன் வடக்குலயே நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த இப்ப பேனர் வந்துட்டுது. ஆமா ஆமா. சிவப்புல கருப்பு வெள்ளையா பேனர் ஆனா நாங்கள் இன்னும் ஓம் தம்பி பாப்பன் தம்பி என்றுட்டு இருக்கிற போல இருக்குது. பட் அது மே தினம்ன்றது அந்த அளவாவது இருக்கும்னு தெரியல. தலைவர் தான் தனியா அதெல்லாம் செய்யணுமென்று ஒரு அடிமட்ட தொண்டன் கூட அதை முன்னெடுக்கலாம். இல்லாட்டில் எங்களுக்கு நிறைய தலைவர்கள் இருக்கு. நான் குட்டி குட்டி ஏரியா ம். ஏரியாவா செய்து கொண்டு பட் அதில் இப்போ நாங்கள் கிண்டி விட்டுட்டோம். சில 4-5 மேதினம் நடக்குதோ தெரியல. நடக்கும். கட்சிக்கு ஒரு மேல நடக்கும். இல்ல கட்சி இல்ல கட்சிக்குள்ளேயே ஒரு கட்சியை 4-5 மேதினம் கொண்டு செய்வதோ தெரியல. எதுவோ நடந்தா நல்லதா நடந்தா சந்தோஷம். நாங்கள் நீண்ட நேரம் இன்றைய கலந்துரையால் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்றோ பல சுவாரஸ்யமான விஷயங்களோட கூட அரசியலை பற்றி மட்டுமே காய்ச்சோன்னு நினைக்கிறேன். சமூக பொருளாதாரத்துக்கு அது நிறைய இருக்கிறதுனால அதை பற்றி கதைக்கக்கூடியதாக இருக்குது. சமூக பொருளாதாரம் தொடர்பாகவும் இனிவரும் காலங்களில் எங்களுடைய அரட்டை நகரும் என்று நம்பிக்கொண்டு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம்.